ஹலாலாக ஒரு அனிமலை ஸ்லாட்டர் பண்ணுறது ரொம்ப கொடுமைன்னு சொல்கிறாங்க. ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுது, இஸ்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? ஃபஸ்ட்டு ஹலால்னா என்ன? ஹலால்னா இறைவனால் அனுமதிக்கப்பட்டது. இது குர்ஆன் மற்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையாகும். ஸ்லாட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க? பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவாங்க. இதோட அர்த்தம் இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன், அல்லாஹ் மிகப்பெரியவன். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த உயிர் இறைவனின் அனுமதியுடன் பொறுப்புடனும் கருணையுடனும் எடுக்கப்படுகிறது என்பதை நினைவூட்டுவதற்காக இதை சொல்கிறாங்க. ஹலாலாக ஸ்லாட்டர் எப்படி தான் பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஷார்ப்பான நைஃப் யூஸ் பண்ணுவாங்க. ஷார்ப்பான நைஃப் தான் யூஸ் பண்ணணும். ஃப்ரண்ட் நெக்கில் வேகமாக தடுமாறாமல் கட் பண்ணுவாங்க. அப்படி கட் பண்ணுறப்ப கரோட்டியல் ஆர்டரி, ஜகுலார் வெயின், விண்டு பைப்பு, ஃபுட்டு பைப்பு இது எல்லாமே கட் ஆகிரும். கரோட்டியல் ஆர்டரி கட் பண்ண உடனே பிரெயினுக்கு போகிற பிளட்டு உடனே ஸ்டாப் ஆகிரும். ஆக்சிஜன் இல்லாமல் செகண்ட்ஸ்லேயே அன்கான்சியஸ் ஆகிடும். நீங்கள் பார்க்குற மூமெண்ட் எல்லாமே அதோட ரிஃப்ளெக்ஸ் தான், பெயின் கிடையாது. பிளட்டை ஏன் ரிமூவ் பண்ணுறாங்கன்னா, பிளட்டில் பாடியோட வேஸ்ட் ப்ராடக்ட் இருக்கும், பாக்டீரியா க்ரோ ஆக நியூட்ரியன்ட் இருக்கும். பிளட் இருந்தால் அந்த மீட்டு சீக்கிரமாகவே ஸ்பாயில் ஆக வாய்ப்பு இருக்குது. பிளட்டு ஃபுல்லாக ட்ரைன் ஆயிடுச்சுன்னா நமக்கு க்ளீனான மீட் கிடைக்கும், சேஃப் அண்ட் ஹைஜீனாக இருக்கும், மீட்டில் பெட்டர் டேஸ்ட் கிடைக்கும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அந்த பிராணியை பயன்படுத்தக்கூடாது, கத்தியை அந்த பிராணி முன்னாலே ஷார்ட் பண்ணக்கூடாது, தண்ணி கொடுக்கணும், தாமதம் இல்லாமல் விரைவாக முடிக்க சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இந்த ப்ராசஸ் கொடுமை இல்லை, கருணை.